அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் ஒரு அற்புதமான வருமான வாய்ப்புக்கு வரவேற்கிறேன். அந்த வாய்ப்புக்கு பெயர் பவர் பல்ஸ். PULSE, பல்ஸ், பவர் பல்ஸ். www.powerpulse.live அப்படின்றது நம்முடைய வியாபார ஸ்தலம். உங்க போன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ள போயிட்டு www.powerpulse.live அப்படின்ற சைட்டுக்குள்ள இந்த வியாபாரத்தை நீங்கள் கண்காணிக்கலாம். இந்த பவர் பல்ஸ் நிறுவனம் நம்முடைய நாட்டோட நிறுவனம், இந்திய நிறுவனம். ஒடிசா மாநிலத்துல புவனேஸ்வர் அப்படின்ற இடத்துல இந்த பவர் பல்ஸ் இருக்கு. ஒடிசா எங்க இருக்கு நமக்கு தேவையில்லைங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் போதுமானது. இதான் நம்முடைய அலுவலகம், இதான் நம்முடைய ஏடிஎம். இந்த பவர் பல்ஸ் எல்லாருக்கும் தேவைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கான காரணம் மொபைல் ரீசார்ஜ் இஸ் அவர் ப்ராடக்ட். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மொபைல் போன் இருக்கு, எல்லாரும் ரீசார்ஜ் செய்யறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் சொன்னேன், உயிருள்ள அத்தனை நபர்களுக்கும் இந்த ரீசார்ஜ் தேவைப்படுறதுனால இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பவர் பல்ஸ். இந்த பவர் பல்ஸ் நிறுவனம் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதிகப்படியான வருமானங்களை நமக்கு கொடுப்பதற்காக உலகத்தில் பல இடத்துல இந்த தொழிலுக்குண்டான சர்வர்களை நிறுவி டெக்னாலஜியை பயன்படுத்தி நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த வருமானத்தை கொடுப்பதற்காக துவங்கி இருக்கிறாங்க. துவங்கி 2 மாதங்கள் ஆகிறது. நம்ம இந்த வியாபாரத்தை கையில் எடுத்து 2 வாரங்கள் ஆகுது. அன்பு சொந்தங்களே, பொதுவா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 4 வாய்ப்புகள் தான் இருக்கிறதாக உலக அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு வாய்ப்பு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது. மேக்சிமம் பீப்புள் இதில் தான் இருக்காங்க. ஒரு சாரார் சுய தொழில் செய்யறவங்க. இந்த சுய தொழில் செய்யறவங்களுக்கு சுய கௌரவம் இருக்குங்க. அவங்க யாருக்கும் கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போறவங்க அவங்களுடைய சீனியருக்கு, அவங்களுடைய பாஸுக்கு கட்டுப்பட்டவங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவங்க சொல்றதை செய்தாகணும், கேட்டாகணும். ஆனா தொழில் முனைவோருக்கு அந்த கட்டாயம் கிடையாது. அவர்கள் விரும்பினா லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, விரும்பினா ஓய்வு எடுத்துப்பாங்க. அவர்கள் நேரம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். வருமானமும் நல்ல வருமானம் கிடைக்குங்க. நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் கடந்து போச்சு அப்படின்னா அதை யாராலையும் திருப்பி கொண்டு வர முடியாது. அப்ப வாழ்க்கை என்பது ஒவ்வொரு வினாடியும் வாழ்வதுதான். 2024 வாழலாம், 2030 வாழலாம், வாழ முடியாதுங்க. Yesterday is a cancelled check. Tomorrow will be a promised note. Today is cash, use it அப்படின்னு சொன்னாங்க. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் இருக்கும் வீணை, மீட்டுங்கள் என்று ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார், கவிதாசன் அப்படின்ற கவிஞர். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஆனந்தமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா வாழணும் அப்படின்னா பணமும் இருக்கணுங்க, நேரமும் இருக்கணும். இந்த பணமும் நேரமும் யாருக்கிட்ட அதிகப்படியா இருக்குது அப்படின்னா தொழில் செய்யறவங்கிட்டையும் இன்வெஸ்டர்ட்டையும் இருக்குங்க. இந்த தொழில் அதிபர்கள்ட்டையும் இன்வெஸ்டர்ட்டையும் கோடி கோடியா பணம் இருக்குது, நேரம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, உலக சுற்றுலாலாம் போறாங்களே. அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னு இப்ப நான் ரிவீல் பண்றேன். என்ன ரகசியம் தெரியுமா? அறிவியல் பூர்வமான உண்மை. தொழில் அதிபர்களுக்கு டைம் லீவரேஜ் கிடைக்கிறது, முதலீட்டாளர்களுக்கு மணி லீவரேஜ் கிடைக்குது. நெம்புகோல் தத்துவம் சொல்லுவாங்க. நண்பர்களே, நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு உங்க நிறுவனத்தை 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அந்த 100 பேர் உழைக்கக்கூடிய உழைப்புக்கான லாபம் உங்களுக்கு தானே. ஒரு தொழிலாளி 8 மணி நேரம் வேலை செய்யறாருங்க, 100 பேர் வேலை செய்யறாங்க. ஒரே நாள்ல 800 மணி நேர மனித உழைப்புக்கு நீங்க சொந்தக்காரங்க. அதான் டைம் லிவரேஜ். நீங்க செய்ய வேண்டிய வேலையை உங்க பணம் செஞ்சதுன்னா அது மணி லிவரேஜ். இப்ப இந்த அறிவியல் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நாம் தொழில் தொடங்க போறோம். டைம் லிவரேஜ் கிடைக்க போகுது. ஒருமித்த கருத்து உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தொழிலில் ஈடுபட போறோம். இங்கே வெற்றி அனைவருக்கும் கிடைக்கும். வின் டு வின் சிச்சுவேஷன். பவர் பல்ஸ் நிறுவனத்துடைய வருமான வாய்ப்பை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு 2 விதமான வருமானம் உண்டு. சில்வர் பிளான், கோல்டு பிளான்
2 வருமானம் இருக்கு. நம்ம உழைப்பு போட வேண்டிய இடம் சில்வர் பிளான். பணம் வரக்கூடியது சில்வர் பிளான்லயும் பணம் வரும், கோல்டு பிளான்லயும் பணம் வரும். 2-வே சுவிட்ச் மாதிரி. சில்வர் பிளான்ல வேலை செஞ்சா கோல்டு பிளான்லயும் பணம் சேர்த்து வரும். நம்ம நிதானமா பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க கவனிச்சீங்களா தெரியாது. 10 நிமிஷம் கடந்துட்டோம். இந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியமானது. கவனமா பாருங்க. சில்வர் பிளான்ல நீங்க என்ட்ரு ஆகிறதுக்கு உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கொடுக்க வேண்டிய தொகை சொற்ப தொகை. 1000 ரூபாய் கூட இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கம்மி. 900 rupees. இந்த பவர் பல்ஸ் நிறுவனத்துல நீங்க அன்றாடம் பணம் சம்பாதிப்பதற்கு நீங்க ஒரே ஒரு முறை செலவு பண்ண வேண்டியது வெறும் 900 ரூபாய். இந்த 900 ரூபாய்க்கு உங்களுக்கு வருமான வாய்ப்பு கிடைக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கொடுத்த 900 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மொபைல் ரீசார்ஜ். உங்க வீட்டுல எத்தனையோ போன் இருக்கு, அத்தனை போனை ரீசார்ஜ் பண்றீங்க. செல்போன் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. செல்போன் உரையாடுவதற்கு கிடையாது, தகவல் பரிமாற்றத்துக்கு தான். ஆனா மணி கணக்கில் பேசுறமே ரீசார்ஜ் பண்ணி 5 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டாங்க. இங்க நீங்க கொடுத்த 900 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் செய்துக்கலாம். எப்படி தெரியுமா செய்யலாங்க? நீங்க ஜாயின் பண்ண 24 hours கழிச்சு உங்க வேலெட்டுக்கு 300 ரூபாய் ரீசார்ஜ் வேலெட்டுக்கு வரும். நீ கொடுத்த 900 நெக்ஸ்ட் டேவே உங்க வேலெட்டுக்கு ரீசார்ஜ் செய்ய சொல்லி 300 ரூபாய் கம்பெனி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்க எந்த பேக்கேஜ்ல இருக்கீங்களோ, எந்த நிறுவனத்துல இருக்கீங்களோ, ஏர்செல்லோ, ரிலையன்ஸா, ஐடியாவா, டொக்கோமோவா, வோடாஃபோனோ, எந்த இருக்கீங்களோ, பிஎஸ்என்எல் எதுல இருக்கீங்களோ நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் செய்யும் போது கூடுதல் தொகை கொடுக்க தேவையில்லை. இப்போ ஒரு சில ஆப் எல்லாம் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ₹1.50, ₹2, ₹3 சேர்த்து கேட்பாங்க. இங்கெல்லாம் தேவையில்லைங்க. என்ன பேக்கேஜோ 199 199 போட்டுக்கோங்க, 299 299 போட்டுக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். முதல் ரீசார்ஜ் நெக்ஸ்ட் டே பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீபெய்டு இல்லைங்க, இப்ப எனக்கு ரீசார்ஜ் பண்ற அவசியம் இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க அந்த 300 ரூபாய் பணமாவும் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட். அடுத்த ரீசார்ஜ் 30 நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு அடுத்த ரீசார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 தவணையா வெறும் 61 நாளுக்குள்ள உங்களுடைய 3 300 பயன்படுத்திக்கலாம். ரீசார்ஜ் செய்யலாம், இல்ல பணமா எடுத்துக்கலாம். சரி, நீங்க கொடுத்த காசு 3 தவணையில எடுத்துக்கலாம். இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரீசார்ஜ் செய்வதற்காக மட்டும் வந்தீங்களா நீங்க பவர் பல்ஸுக்கு? ரீசார்ஜ் பண்ண 1000 மோட் இருக்கு, 1000 வழி இருக்கு. இங்க வந்த பர்பஸ் என்னங்க? டெய்லி 1000 2000 சம்பாதிக்க வந்திருக்கிறோம். அப்ப 1000 2000 டெய்லி சம்பாதிக்க அப்படின்னா ஏதாவது வேலை பார்க்கணுமா இல்லைங்களா? உழைச்சு சம்பாதிக்கணுங்க. உழைக்காத பணம் ஆபத்து. உழைச்சு சம்பாதிக்கணும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு அங்க இருக்கணும். ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் வருது நம்ம உழைப்பு அதுல இருக்கணும். அரணும் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். வரக்கூடிய வருமானம் யாருக்கும் கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்காம பிளஸ்டு மணியா வரணும், ஆசீர்வதிக்கப்பட்ட வரமா வரணும். அது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அந்த வகையில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த வருமான வாய்ப்பை உங்களை நம்பக்கூடிய உங்கள் அருகாமையில் உள்ள யாராவது ஒரு நண்பர்கிட்டயோ உறவினர்கிட்டயோ இந்த வாய்ப்பை கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய ஒரே ஒரு வேலை. உங்களுடைய போனை எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட் பாருங்க. 50 பேர், 100 பேர், 500 பேர், 1000 பேர் இருப்பாங்க தானே? உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் யாருக்காவது ரீசார்ஜ் செய்யாம இருப்பாங்களா? பணம் வேணாம் சொல்ற ஆள் இருக்குங்களா? இல்லைங்களா? அப்ப சொல்லலாமா முடியாதுங்களா? தாராளமா சொல்லலாங்க. 2 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வருமானத்துக்கு பேரு மேட்சிங் போனஸ் பேரு. இந்த மேட்சிங் போனஸ் காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு கட் ஆஃப், ஒரு கால்குலேஷன் பீரியட். மாலை 6 மணில இருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் ஒரு கட் ஆஃப், ஒரு கால்குலேஷன் பீரியட். டெய்லி பகல் பொழுதுல சில்வர் போனஸா நீங்க 3000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அன்பர்களே, ஒரு முறை கிடையாது, ஒவ்வொரு நாளும் சில்வர் பிளான்ல நீங்க 3000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கோல்டு பிளான்ல நீங்க 10,000 சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் 13,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இந்த மாபெரும் ப்ராஜெக்டுக்கு நீங்க கொடுத்த பேமெண்ட்
ஜஸ்ட் 900 rupees. அது நீங்க 3 தவணையா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பிளானை கவனிப்போம். நீங்க 2 நபர்களை அறிமுகப்படுத்துறீங்க, அது 2 டீமா சொல்லுவோம். லெப்ட் டீம் ரைட் டீம் சொல்லலாம், அல்லது ஏ டீம் பி டீம் சொல்லலாம். முதல் வருமானம் மட்டும் ஒரு ஜோடிக்கு 300 ரூபான்றது கால்குலேஷன். ஒரு ஜோடிக்கு 300 ரூபாய். ஏ டீம்ல ஒரு நபர், பி டீம்ல ஒரு நபர் உங்க மூலம் வந்ததுனால உங்களுக்கு 300 ரூபாய் கிடைக்கும். ஒரு பேருக்கு 300 ரூபாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டும் ஒரு என்ட்ரி எக்ஸ்ட்ரா இருக்கணும். 2:1 அல்லது 1:2. ஃபர்ஸ்ட் ஜோடிக்கு மட்டும் 2 1 அதுக்கு 300 ரூபாய். அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் டெப்த்ல இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 எங்கெல்லாம் வருதோ எப்பெல்லாம் வருதோ, லெப்ட்ல ஒரு என்ட்ரி ரைட்ல ஒரு என்ட்ரி எப்பெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு 300 வருமானம். பகல் நேரத்துல 5,300, இரவு நேரத்துல 5,300. ஒவ்வொரு நாளும் 10 பேருக்கான வருமானம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய அன்றாட வருமானம் 3,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் 2:1, செகண்ட் பேர் ஆன்வர்ட்ஸ் 1:1. அன்லிமிட்டெட் டெப்த். உங்க வாய் வார்த்தை எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதோ எல்லாமே கால்குலேட் ஆகும். பவர் சைடு கேரி ஃபார்வர்ட். உங்க டீம்ல எவ்வளவு என்ட்ரி வந்தாலும், எவ்வளவு கன்சியூமர் உள்ள வந்தாலும், உங்களை பொறுத்த மட்டும் காலையில 6ல இருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் 5 ஜோடி தான் உங்களுக்கு எலிஜிபிள். மாலை 6ல இருந்து அடுத்த நாள் காலை 6 வரைக்கும் 5 பேர் தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நபரும் 300 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, 2 குடும்பத்துக்கு இந்த நல்வாய்ப்பை காமிக்கணும். திணிக்க கூடாது, காமிக்கணும். ஷோ த பிளான், தட்ஸ் ஆல். நண்பர்களே, படிப்படியா முன்னேறி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாசத்துல டெய்லி 3000 சம்பாதிப்பீங்க. உங்களுடைய மாத வருமானம் 90,000 ரூபாய். இந்த 90,000 சம்பாதிக்கிறதுக்கு சில்வர் பிளான்ல இந்த 90,000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்காங்க? முற்றிலும் இல்ல, ஜீரோ. நீங்க 900 தான் 3 தடவை ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களே, உங்க காசு எங்க கம்மன்ல இருக்கு? ஜீரோ. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் ஏர்ன் 90,000 rupees ஈச் அண்ட் எவ்ரி மந்த். டெய்லி 3,000 ரூபாய். சார் டெய்லி 3,000 எந்த மூலைக்கு சார்? எனக்கு 10,000 சார். அதெல்லாம் மாசம் எனக்கு 90,000 10,000 சார். எனக்கு கடன் அதிகமா இருக்குங்க. நான் என்னுடைய கடையை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். என் வீடை நான் மாடிஃபை பண்ணணும். நான் வீடு கட்டணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல சவரன் போட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு என்னுடைய கடன் நான் மீண்டு வரணும். ஏதாவது உங்களுக்கு இது போல கடன்களோ கடமைகளோ கனவுகளோ பெருசா இருந்ததுன்னா, நீங்க உழைக்க தயாரா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு பதில் 3 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி பேக். U1 நீங்க தான், U2 நீங்க தான், U3 நீங்க தான். 3 அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு தேவையானது 2,700. 24 ஹவர்ஸ்ல 9,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கலாம். இந்த 3 ஐடிக்கு சேர்த்து நீங்க அறிமுகப்படுத்த வேண்டியது, செல்போன் பயன்படுத்தக்கூடிய பணம் சம்பாதிக்க எண்ணம் உள்ள 4 பேர். செல்போன் கையில வச்சிருக்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உள்ள 4 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. உங்க டீம் டெவலப் ஆகுது, ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகுது. அன்பு சொந்தங்களே, ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதிகபட்சம் 3,000 அப்படின்னா 3 அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவுங்க? 9,000 தானே? ஒரு நாளைக்கு 9,000 வருமானம் அப்படின்னா ஒரு மாசம் எவ்வளவுங்க? 2,70,000 ரூபாய். ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா 90,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 3 ஐடி போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா 2,70,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொல்ற விஷயம் தெரியுமா? டெய்லி 1,000 வரட்டுங்க. ஒரே 1,000 டெய்லி சம்பாதிங்க. பவர் பர்ஸ் மூலமா உங்க வேலையோ தொழிலோ படிப்போ பாதிப்பு இல்லாம டெய்லி ஒரு 1,000 ரூபாய் கிடைச்சுன்னா உங்க மாச வருமானம் 30,000 ரூபாய் சார். செய்யலாமா? யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கோல்டு பிளான். சில்வர் பிளான்லயே இவ்வளவு பெரிய வருமானம் இருக்கு. கோல்டு பிளான்ல வரக்கூடிய வருமானம் ஃபுல்லி ஆட்டோமேஷன். உங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. கோல்டு பிளான்ல ஒரு பேருக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் பேருக்கு டெய்ல் உண்டு 2:1. செகண்ட் பேர்ல இருந்து 1:1. 2 கட் ஆஃப். பகல் நேரத்துல 5 பேர், நைட் நேரத்துல 5 பேர், ஒரு நாளைக்கு 10 பேர். ஒரு பேருக்கு 1,000 ரூபாய், 10 பேருக்கு 10,000 ரூபாய். கோல்டு பிளான்ல யூ கேன் ஏர்ன் அப் டு 3 lakhs rupees. இதுக்கு என்ன சார் செய்யணும்? ஒன்னும் செய்ய தேவையில்ல. எப்படி சார் வரும்? நீங்க சம்பாதிக்கக்கூடிய கோல்டு பிளானுக்கு தேவையானது 3,000 ரூபாய்.
நீங்க சம்பாதிக்கக்கூடிய சில்வர் பிளான் சம்பாதிக்கக்கூடிய 300 வருது இல்லைங்களா, அதுல 10 300 சிஸ்டம் சேமிச்சு வைக்கும் உங்களுக்காக. கோல்டு பிளானுக்கான என்ட்ரி அமௌண்ட் 3000. நீங்க சில்வர் பிளான்ல ஒரு பேருக்கு 300 சம்பாதிச்சே இருக்கீங்க. முதல் 20 பேர், முதல் 20 ஜோடியில 10 ஜோடிக்கான காசை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். 10 ஜோடிக்கான காசை உங்களுடைய கோல்டு பிளானுக்காக சிஸ்டம் சேமிச்சு வைக்கும். எந்தெந்த பேர் தெரியுங்களா? இரட்டைப்படை ஜோடிகள் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 இந்த ஜோடிகளை வரக்கூடிய 300 ரூபாயை சிஸ்டம் சேமிச்சு 10 சில்வர் பேர், ஒரு பேருக்கு 300 ரூபாய், 10 பேருக்கு 3000 ரூபாய், 3000 சேர்ந்த அந்த வினாடி ஆட்டோ டெபிட் ஆட்டோ ஆக்டிவேட் அப்படின்ற மெத்தட்ல நீங்க கோல்டு பிளானுக்கு வந்துருவீங்க. நீங்க கோல்டு பிளானுக்கு வந்த மாதிரி உங்க டீம்ல யாராரு எப்பப்ப கோல்டு பிளானுக்கு வராங்களோ, நீங்க கோல்டு பிளானுக்கு வந்த மாதிரி உங்க டீம்ல லெப்ட் சைட்ல ஒருத்தவர், ரைட் சைட்ல ஒருத்தவர் கோல்டா மாறும் பொழுது உங்களுக்கு ஜோடிக்கு 1000 ரூபாய், ஒரு நாளைக்கு 10 ஜோடி 10,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு நம்ம செஞ்சது சம்பாதிச்ச காசு 3000 கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. மீதி ஒர்க் ஆட்டோமேஷன். அன்பர்களே, பணம் புரிந்தவன் ஒரு புத்தகம் இருக்கு. அது ஆங்கிலத்துல ரிச் டேட் புவர் டேட்னு பேரு. அந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் ராபர்ட் கியோசகி சொல்ற ஒரு வாசகம் என்ன தெரியுமா? If you have a smartphone and still you are poor, you are doing something wrong. உங்கள் கையில் ஒரு அலைபேசி கருவி இருந்து, உங்கள் கையில் ஒரு அலைபேசி கருவி இருந்து நீங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தால் நீங்கள் சரியான செயல் செய்யவில்லை என்ற அர்த்தம்ன்றாரு. இப்ப என்ன சார் செய்யலாம்? ஒரு சரியான செயலுக்கு மாறுவோமா? உங்க வீட்டுல இருக்கிற போனுக்கு போன் வாங்கின நாள்ல இருந்து ரீசார்ஜ் செய்துட்டு தான் இருக்கீங்க. இதுக்கப்புறம் செய்வதான் போறீங்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்க நண்பர் நல்ல வாய்ப்பு காமிச்சிருக்கிறாரு, ஒரே ஒரு முறை 9,000 கொடுத்தீங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை பலருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு சின்ன மனமாற்றம் தாங்க. ஸ்மால் சேஞ்சஸ் கேன் மேக் ஏ பிக் டிஃபரன்ஸ். அதனால வாங்க, இங்க வரக்கூடிய வருமானத்தை என்ன செய்யலாம்? நீங்க ஒரு சிங்கிள் பேர் மேட்ச் ஆனா கூட வெறும் 300 ரூபாய் கிடைச்சா கூட நீங்க விரும்பினீங்கன்னா உங்க பேங்க் வித்ட்ரா பண்ணிக்கலாம். காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் பேமெண்ட் கேட் ஓபன்ல இருக்கும். நீங்க வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். வரும்பொழுது 10% பிடித்த போக மிச்சம் வரும். அட்மின் சார்ஜ் 10%. அதுக்கு மாற்றா 2 விஷயம் இருக்குங்க. உங்க அணியில யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவர்கள் கொடுக்குற காசை நீங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய வருமானத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு நீங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பவர் பர்சன்கள் யாருக்கு வேணுமானாலும் உங்க வருமானத்தை அனுப்பிச்சு நீங்க பணமா வாங்கிக்கலாம். 3 வாய்ப்புகள் இங்க இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய சிறப்பு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? நீங்க எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும், நான் யார் தெரியுமாங்க? நான் கூப்பிட்டா அப்படியே ஒரு 1000 பேர் கியூல நிப்பாங்கன்ற ஆளா இருந்தாலும் அது இங்க வேணாம். ஒரு ஏ ஒரு பி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். 2 பேர் போதுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவை 2 பேர் தான். ஒருவேளை உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நபர் கொண்டு வந்து உங்க அணியினருக்கு உதவி செய்யுங்க. உங்க அணியினருக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அந்த வாய்ப்பு இங்க மட்டும்தான் இருக்கு. ஏன்னா மற்ற நிறுவனங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா 50 கொடுப்பாங்க. அப்ப நம்ம கீழே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வராது. இங்க அந்த தவறு நிறுவனம் செய்யல. 100 பேர் கொண்டு வர முடியுமா? 2 4 உங்களுக்கு டைரக்டுக்கு. ஒரு ஐடி பட 2 டைரக்ட், 3 ஐடி பட 4 டைரக்ட். அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை பேரையும் டீமுக்கு கொடுங்க. டீம்ல இருக்க சம்பாதிக்க வைங்க. உங்க வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இப்ப ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல சில்வர் பிளான்ல மட்டும் தினந்தோறும் 3000 சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. கோல்டு பிளான்ல ஆட்டோமேட்டிக்கா 10,000 வரைக்கும் வரும். அங்க நமக்கு வேலை கிடையாது. இந்த சில்வர் பிளான்ல ஒர்க் பண்ணவே கோல்டு பிளான்ல தானா வந்துடும். சில்வர் பிளான்ல அனுதினமும் உங்களுக்கு எவ்வளவு சார் வேணும்? உங்கள் வருமானத்தை நீங்கள் முடிவு செய்யலாம். எவ்வளவு வேணுங்க? 300 டெய்லி, 600 900 1200 1500 2400 எவ்வளவு வேணுங்க? நீங்க முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா
முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இவ்வளவு ரூபாய் சம்பளம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த முடிவுல இருந்து மாறாம அந்த குறிக்கோளுக்காக வேலை செய்யுங்க. என்ன செய்ய போறீங்க? பீப்புளை இன்வைட் பண்ண போறீங்க, பிளான சொல்ல போறீங்க. உங்களுடைய எண்ணம் டெய்லி 3000 சம்பாதிக்கிறது. டெய்லி 3000 சம்பாதிக்கணும். டெய்லி 3000 சம்பாதிக்கணும். டெய்லி 3000 சம்பாதிக்கணும். அந்த எண்ணத்தை கொண்டு பாருங்க. சார் 3000 சம்பாதி உழைங்க. 300 வந்தா லாபம் தானே? மாசம் 9000 ஆச்சுங்களே. டெய்லி 1000 வந்த மாசம் 3000, மாசம் 30,000 ஆச்சுங்களே. உங்களோட எண்ணமும் சொல்லும் செயலும் சரியாக ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 3000 உறுதியை கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்குங்க. தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இங்க மெய்வருத்த கூலி கோரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஏன்றீங்களா? டெய்லி 13,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு கிடையாதுங்க. இது ஜோக்கா? இது 900 போட்டு 3 மாசம் ரீசார்ஜ் பண்ணி பாரா, 2 பேரும் அறிமுகப்படுத்து வரா, 13,000 சாதாரண விஷயமாங்க. ஆனா இது இங்க சாத்தியமாகுது. நீங்க ஜெயிக்கணுமா? இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. தொடர்ச்சி முயற்சி இருங்க. பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியா இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். இங்க ஜெயிப்பது ரொம்ப எளிதுங்க. அழைத்து வாழ வேண்டும். உழைத்து வாழ்ந்த காலம் போதும். இங்க உழைப்பு என்பது அழைப்பு. இன்வைட் த பீப்புள், ஷோ த பிளான். இதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. பீப்புளை கூப்பிடுங்க, பவர் பல்ஸ் உடைய பிளானை காமிங்க. உங்களுக்கு சக்சஸ் கேரண்டியே கிடைக்கும். ஆனா சக்சஸ் அப்படின்றது ஒரே நேரத்தில் கிடைச்சிருவாங்க. கொஞ்சம் கால அவகாசம் வேணும் தானே. ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஸ்டார்ட் பண்ணாதான் கிடைக்கும். நீங்க செய்யறதே செய்துகிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கிறது தானே கிடைக்கும். செய்யறதை விட சொல்லலைங்க, செய்யறதை செய்துகிட்டே அடிஷ்னலா பவர் பல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலன்னா எந்த மாற்றம் நடக்காது. ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அன்பு சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று ஆனந்தமயமாக வாழ எல்லாம் வல்ல இறை பிரபஞ்ச மகாசக்தியை வேண்டி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க கையில கொடுக்கிறேன் பவர் பல்ஸ். நம்பி கை வையுங்க. நண்பர்களே, அழைத்தவர்கள் மேல நம்பிக்கை வைங்க. பவர் பல்ஸ நம்பி கை வைங்க. உங்களுக்கு வெற்றி உறுதியா கிடைக்கும். The sky is the limit. உங்க எண்ணம் போல நீங்க சம்பாதிக்கலாம். வெல்கம் டு பவர் பல்ஸ். ஸ்டார்ட் இமிடியட்லி. வாழ்த்துக்கள்.